ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி என்ன பார்க்க போனால் கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்த்தலாம். அது கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது விதை இல்லாதது பிஞ்சு கத்திரிக்காய் தான். நாட்டு கத்திரிக்காய் தான் இது. அதை எடுத்து தான் கட் பண்ணிக்கலாம். தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான எண்ணெய் நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு சேர்த்துக்கலாம். இது உண்மையிலே ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் இது மட்டும் செஞ்சால் நான் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நம்ம புளி வேணால் புளி சேர்த்துக்கலாம். புளி தேவையில்லைன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்க்கலை, அதனால் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. பூண்டு ஒரு 10 பல் எடுத்து நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கி இருக்கும்போது பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எனக்கு அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்றைக்கு செய்கிறத விட அன்றைக்கி டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. எதனாலனே தெரில, செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. எப்போதும் கத்திரிக்காய் மீதியாகவும் அன்றைக்கி கத்திரிக்காய் மீதியாகல, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்தனால நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம விதை முத்தாமல் பிஞ்சு கத்திரிக்காய் எடுக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்புக்கும் சரி, இது மட்டும் பொரியல், வறுவல் எல்லாத்தோடையும் சரி, விதை இல்லை கத்திரிக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப பிஞ்சாக இருந்தால் வந்து கசப்பாக தெரியும். அது வந்து நார்மல் சைஸ் அப்போ தான் விதை விடுற மாதிரி இருக்கணும், அதுதான் நம்ம எடுக்கணும். நான் இப்போலாம் கத்திரிக்காய் வாங்கும்போது அழுத்தி பார்த்து வாங்குவேன். பிஞ்சாக இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே முத்தின கத்திரிக்காய்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அழுத்தும்போது. அதனால் நான் அழுத்தி பார்த்து தான் வாங்குவேன் எப்பொழுதுமே கத்திரிக்காவை. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன் நான். ஏன்னா நான் புளி சேர்க்க மாட்டோம்ல, அதனால் நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். புளி சேர்க்காம தக்காளி கூட சேர்த்துட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளி சேர்க்குறதோட. இப்போ சீக்கிரம் வதங்கிறதுக்கு எப்போலாம் நம்ம உப்பு சேர்ப்போம் அது மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா தோல்லாம் வெந்து நல்லா வந்ததுக்கப்புறம் நான் தான் கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். இது ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். 1/4 கிலோ எப்பொழுதுமே 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு மேலே இருக்கவே இருக்காது கத்திரிக்காய். 1/4 கிலோ 20 ரூபா, இல்லைன்னா 1/2 கிலோ 20 ரூபா, இப்படி தான் இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, சாம்பார், இது மாதிரி பொரியல் பண்ணால், தனியாக பொரியல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் சாப்பிடாம தான் இருந்தேன், ஒத்துக்காது. அந்த அரிப்பு இருக்குது. சில பேர் கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு இருக்கும். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டுலாம் அப்படி தான் இருந்துச்சு. போக போக சரியாயிருச்சு. அது கரப்பான்னு சொல்லுவாங்க அந்த அரிப்பு இருக்கனால. அடுத்து வந்து கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைம் பிக் பாஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்க? பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல, நல்லாவே இல்லை. நான் பிக் பாஸே பார்க்குறதில்ல. எப்போதுமே நான் எல்லா சீசனும் பார்த்துட்டு இந்த சீசனை பிடிக்கவே இல்லை. விளையாடுறது ஃபஸ்ட்டு 2வது நாளே வெறுத்துட்டேன். இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். மசாலா சேர்க்காம நல்லா மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், எண்ணெயில் பாதி வெந்துருச்சு. பாதியில் ஒரு 1/4 வெந்திருக்கு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 மசாலா தான், அதிக மசாலாலாம் சேர்க்க மாட்டேன் எப்பொழுதுமே. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன்.
காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள். எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுறியோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். விருப்பம் இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லாமல் தண்ணி சேர்க்கணும். நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் வேகிற மாட்டம் இருக்கும். வேகிற மாட்டம் தெரியுது. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இது தயிர் சாதத்தோட இதை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் வச்சே வீடியோ போட்டிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் சுட்டு நான் செஞ்சதில்லை. நிறைய பேர் சுட்டு இந்த சட்னி வைப்பாங்க, கிடைவாங்க. அந்த கத்திரிக்காய் சுட்டு கிடைவாங்க. அது மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசை. ஒரு நாள் ட்ரை பண்ணணும். அது விறகடுப்பில் தான் ட்ரை பண்ணணும். ஊருக்கு போனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மாங்காய் சுட்டு நான் வந்து அந்த இந்த துவையல் அரைச்சி சாப்பிட்ருக்கேன். ஆனால் கத்திரிக்காய்லாம் சுட்டு சாப்பிட்டதில்ல. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்கல, ஒரு 1/2 டம்ளர் அவ்வளோதான். அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நம்ம இடையில கிண்டி விடணும், ஏன்னா இதை கொஞ்சம் அடி பிடிச்சிரும். சில்வர் பாத்திரம்லாம் சீக்கிரம் அடி பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு கத்திரிக்காய்லாம் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய்லாம் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். பக்கத்துலலாம் வயல்லலாம் கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க. நான்லாம் ஆட்டை போட்டுலாம் வருவேன். எங்கள் மாமாட்டு வயல் தான், மற்றவங்களலாம் இல்லை. அதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். கூட்டாஞ்சோறு ஆக்கும்போதெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள். அங்கே நாங்கள் ஊர்லலாம் அப்போலாம் என்ஜாய் பண்ணுவோம் நல்லா. அப்போலேருந்தே கத்திரிக்காய் வந்து அந்த தயிர் சாதத்தை வச்சு அதிகம் சாப்பிட்ருக்கலாம்லாம். அடுத்தது வந்து உப்பு பத்தலை, அதெல்லாம் உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் கடையிறது கூட கடைஞ்சிக்கலாம். மத்து வச்சு கடையிற விருப்பம் தான் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் மத்து வச்சுலாம் கடையலை. இப்படியே முழுசாக இருந்தால் கூட போதும் கத்திரிக்காய். அதனால் நம்ம மத்து வச்சுலாம் கடையலை. அப்படியே விட்டுட்டேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடிடலாம். சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கையிலே எவ்வளோ ஆசையாக இருக்கும். கல்யாணக்கார வீட்லலாம் இப்படி தான் வைப்பாங்க, கத்திரிக்காய் தொக்கு. உருளைக்கிழங்கு போட்டு வைப்பாங்க சில வீட்லலாம். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கும், யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்காது, யாருக்கெல்லாம் வாரத்தில் ஒரு டைம் சேர்த்துப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் தான் வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக தான் கத்திரிக்காய் சேர்த்துப்பேன். எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.